ஆராதனை நேரமாய் இருக்கிறது. නමස්කාර වේලාවයි. ஆண்டவரே சில வேளை உம்முடைய மகிமையை நான் இழந்திருப்பேன் ஆண்டவரே. ස්වාමීනි සමහරට වහන්සේගේ මහිමය මං අහිමි කරගෙන உம்முடைய ඇති. அக்கினியை நான் இழந்திருப்பேன் ஆண்டவரே. වහන්සේගේ ගින්න මං අහිමි කරගෙන ஆண்டவரே இந்த ඇති. காலை நேரத்தில் ஆண்டவரே මේ උදෑසන කාලේ පියාණනි. ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே என்னை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க නැවත මාව ஆண்டவரே. ප්‍රතිව්‍යුහගත ஆண்டவரே කරනව. மீண்டும் என்னை ரீபில்ட் பண்ண போறீங்க නැවත මාව ஆண்டவரே. ගොඩ නැගුව මැනව. இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நான் பார்க்கும் பொழுது ස්වාමීනි මේ උදෑසන කාලේ වහන්සේ දෙස මා என்னுடைய බලන வாழ்க்கையை විට நீர் மாற்றுகிற தருணமாய் මාගේ இருக்கிறது ஆண்டவரே. ජීවිතය වෙනස් කරන වේලාවයි. நாங்கள் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ඔබගේ கேட்போம் ශබ්ද ඔසවිනුන් වහන්සේගෙන් ஆண்டவரே என்னை ඉල්ලන්න. அனலாக்கும் ஆண்டவரே. ස්වාමීනි මා ගින්නක් ஆண்டவரே என்னை කරනව. அபிஷேகியும் මා ஆண்டவரே. ආලේප කළ இழந்து මැනව. போன அந்த மகிமையை மீண்டும் எனக்கு නැති தாங்க කරගත්තේ ஆண்டவரே. මහිමය නැවත මට ஆண்டவரே දෙන உமது මැනව. பரிசுத்த ஆவியானவரை நான் இழந்து போய் இருப்பேன் ඔබේ ஆனால் සුද්ධත්වයන් ஆண்டவரே වහන්සේ මං අහිමි කරගෙන ඇති. மீண்டும் எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தாங்க ஆண்டவரே. නැවත මට ඒ සුද්ධත්වයන් அந்த වහන්සේ දෙන அனுபவத்தை මැනව. என்னோடு தாங்க ඒ ராஜா. අත්දැකීම නැවත මට ஆண்டவரே දෙන நீர் මැනව. எப்பொழுதுமே என்னோடு தான் ஆண்டவர் இருக்கிறீங்க වහන්සේ ஆண்டவரே. නිතරම මා සමග ஆனால் நான் அதை සිටිනවා. மறந்து போகிறேன் මා ஆண்டவரே. ඒක අමතක කරනවා மீண்டும் எனக்கு පියාණනි. நினைப்பூட்டுகிறீங்க නැවත ஆண்டவரே. මට ඒ වහන්සේ நான் නැවත போற මතක இடமெல்லாம் කරනවා. என்னோடு வாரீங்க මං ஆண்டவரே. යන යන තැන වහන්සේ என் ඉන්නවා. கரத்தை பிடித்து என்னை நடத்துறீங்க මාගේ ஆண்டவரே. දෑත් හල්ලා මා මඟ சில வேளை පෙන්නනවා. ஆண்டவரே என் இஷ்டப்படி எல்லாம் நான் நடக்கிறேன் ஆண்டவரே. සමහර විට මගේ කැමැත්ත අනුව මං ජීවත් ஆனால் වෙනවා. இப்பொழுது ஆண்டவரே நீர் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டதனால் ஆண்டவரே නමුත් දැන් වහන්සේ මාගේ දෑත් நான் හල්ලා போக ගත්ත வேண்டிய නිසා ஆண்டவரே මා යන්න ඕන ஆண்டவரே அந்த இலக்கை நோக்கி මම යන්න ஓடத்தக்கதாய் ඕන ஆண்டவரே. ඉලක්කය කරා அந்த යන්න. லட்சிய கரையை நோக்கி ஓடத்தக்கதாய் ஆண்டவரே. ඒ ගම් නිවුර කරා இந்த යන්න. பிள்ளைகளை நீர் நடத்துகிற தருணமாய் ස්වාමීනි இது මේ දරුවන් வருகிறது. මඟ පෙන්වන இந்த වේලාවයි. நேரம் ஆண்டவரே அவர்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே මේ වෙලාව වහන්සේ உம்மை නමස්කාර தொழுது කරන கொள்ளும் විට பொழுது ஆண்டவரே වහන්සේට ප්‍රශංසා කරන தங்களுடைய විට சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை கூப்பிடும் பொழுது ඔවුන්ගේ ஆண்டவரே ශබ්දය ඔසව වඬගසන ஆண்டவரே විට இது அந்த மாறுகிற நேரமாய் நீர் இதை ඔවුන් වෙනස් மாற்றுகிறீர் වන ஆண்டவரே. වේලාවයි. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ස්වාමීන් වහන්සේ ஹalleluya සඳ ஆண்டவரே. ගසමු. உம்மை හalleluya. நோக்கி பார்க்கிறோம் ராஜா. වහන්සේ දෙස எங்களுடைய බලනවා வாழ்க்கையை පියාණනි. மாற்றுகிற தேவனே මේ ජීවිතය වෙනස් ஆண்டவரே කරන உம்மை පියාණනි. பாடுகிற ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு වහන්සේට தந்ததற்காய் ගායනා ஸ்தோத்திரம். කරන කරුණාව දුන්න உம்மை නිසා ஆராதிக்க ස්තුතියි. நீர் தந்த இந்த தருணத்துக்காய் වහන්සේ நன்றி නමස්කාර ஆண்டவரே. කරන දුන්න අවස්ථාව නිසා ஆண்டவரே ස්තුතියි. எங்களை செப்பனிடுகிற தேவன் நீரா இருக்கிறீங்க අපව ஆண்டவரே. හඹන්නා වූ දෙවියන් ஆண்டவரே වහන්සේ எங்களை ඔබ உடைந்து போன பலிபீடத்தை ஆண்டவரே செப்பனிடுகிற நேரம் இதுவா இருக்கிறது අපේ ஆண்டவரே. බිඳ ගිය පූජාසනය නැවත හඹන ගොඩනගන වේලාවයි මේ. ஹalleluya உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. වහන්සේ දෙස உமது බලනවා පියාණනි. கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் වහන්සේගේ ஆண்டவரே. අනුග්‍රහය නිසා ස්තුතියි. ஹalleluya ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ராஜா நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya நீர் பெரியவர் ராஜா. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. වහන්සේ දෙස බලනවා. හalleluya. தேவி பியா நனி ஓபவ நம திமி ஓபவ தட நிமி ஓபவ நம திமி ஓபவ தட மகே ඔසවලා ඔබේ ගුණදයා ඔබව නමදිමි සුදාත්ම දෙවි දුනි ඔබව නමදිමි ඔබව නමදිමි ඔබව නමදිමි ඔබ වෙතට මගේ දැන් ඔසවලා ඔබේ ගුණදයා ඔබව නමදිමි මගේ දැන් ඔසවලා ඔබ වෙතට මගේ கரங்களை உயர்த்தி ஆண்டவரே முழு மனதாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உலக கவலைகளுக்குள்ளே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஹalleluya உம்மை நமதிமி இயேசு சமீதுனி உம்மை நமதிமி
எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எப்பக்கம் நெருக்கினும் எப்பக்கம் நெருக்கினும் ஒடுங்கி நான் போவேனோ, எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேன் நான். என் பலவீன நேரத்தில் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடும் உம்மையை மறந்திடேன் நான். என் எப்பக்கம் நெருக்கினும் ஒடுங்கி நான் போவேனோ, எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேன் நான். என் பலவீன நேரத்தில் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடும் உம்மையை மறந்திடேன் நான். கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் சேர்ந்து பாடுவோமா? அதை சேர்ந்து அறிக்கை பண்ணி சொல்லுவோமா? ஓ, எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. ஐயா, எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පවසනවා. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். ස්වාමීන් වහන්සේ ඉවසීමෙන් බලා அவர் සිටීමේ என்னிடமாய் சாய்ந்து උන්වහන්සේ මා වෙතට என் ඇලුම් கூப்பிடுதலை கேட்டார். මාගේ ஹalleluya. පොරගැසීමට ඇහුම්කන් දුන්නා. හalleluya. பயங்கரமான குழியிலும் භයානක වලිනුත් உலையான சேற்றிலும் මට இருந்து වගුරෙනුත් என்னை தூக்கி எடுத்து උන්වහන්සේ මාව என் ඔස්සවාගෙන கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி මාගේ පාදයන් පර්වතය මත තබා என் அடிகளை உறுதிப்படுத்தினார். මාගේ පාදයන් ස්ථීර කළා. ஹalleluya. நாம் ஒவ்வொருவருக்கும் நமது தேவனை பாடுகிற புது பாட்டை நம்முடைய நாவிலே தந்திருக்கிறார். සියලු ஹalleluya. දෙනාට දේවනාන්සේට ගායනා කරන අලුත් ගීයක් අපගේ මුඛයේ තබා තිබෙනවා. அவர் என் வாயிலே கொடுத்தார். උන්වහන්සේ මාගේ මුඛයේ තබා அநேகர் அதை கண்டு பயந்து බොහෝ දෙනෙක් ඒ දැක බයව கர்த்தரை நம்புவார்கள். ස්වාමීන් වහන්සේ විශ්වාස கர்த்தர் කරන உங்களுடைய ஒவ்வொருவருடைய நாவிலும் புது பாட்டை தந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සියලු දෙනාගේ මුඛයේ නව ගීයක් நீங்கள் තිබෙනවා. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி பாடுகிறீர்களோ, කවදා කවදා උන්වහන්සේට ගායනා அவரை කරනවාද? ஆராதிக்கிறீங்களோ, උන්වහන්සේ නමස්කාර කරනවාද? மனுஷர் நீ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் அறிந்து ඒ கொள்வார். මනුෂ්‍යයන් ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග සිටින බව අනිවාර්යයෙන්ම දැනගන්නවා ඇත. அதை சேர்ந்து அந்த அடியை பாடுவோம். අපි එකතු වෙලා ගීතිකාව ගායනා කරමු. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. ஓ, எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. என் குறைச்சலில் என் குறைச்சலில் நீரே, என் விளைச்சலில் நீரே, நான் சாகாது பிழைக்க காரணரே. என் குறைச்சல் வந்தாலும் குறையொன்றும் சொல்லே, நான் குயவனே உம்மை புகழ்ந்திடுவேன். என் குறைச்சலில் நீரே, என் விளைச்சலில் நீரே, நான் சாகாது பிழைக்க காரணரே. என் குறைச்சல்
குறைச்சல் வந்தாலும் குறையொன்றும் சொல்லே நான் குயவனே உம்மை புகழ்ந்திடுவேன். கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. ஹalleluya. හලෙලූයා. இந்த காலை நேரத்தில் நமக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் උදෑසන කාලේ අපට විරුද්ධව නැගිටින කිසිම ආයුධයක් அது வாய்க்காதே போகும். සඵල ஆமென். නොවන්නේ. ஹalleluya. நாங்கள் யாவரும் හලෙලූයා. கரங்களை தட்டி අපි සියලු அவருடைய දෙනා நாமத்தை ආත්ම සනාදයක් ලබා மகிமைப்படுத்துவோம். දී උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරමු. ஆதியாமம் 37ஆம் அதிகாரம் 32லிருந்து 36 வரைக்கும் வாசிங்க. උප්පත්ති පොතේ தமிழ்ல மட்டும் வாசிப்போம், சிங்களத்துல வாசிங்க. பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டான். அப்ப யோசேப்பு என்று சொன்னால் ரட்சிப்பு. යෝසෙප් කියන්නේ ගැලවීම. ரட்சிப்பை எடுப்பதற்காக பிசாசானவன் கிரியை செய்கிறான். ගැලවීම ගන්නට යක්ෂයා උත්සාහ කරනවා. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது முதலாவது கல்வாரியின் அன்பிலே. ඒ ගැලවීම ප්‍රථමයෙන් අපි ලබා ගත්තේ කල්වාරි ප්‍රේමයෙන්. அதனால் ரட்சிப்பை நான் இழந்து விட்டேன், நான் இப்பொழுது பாதாளத்திலே இறங்குவேன் என்று அவன் அழுது கொண்டு இருக்கிறான். ඒ දැන් ගැලවීම මං අයිමි කර පාතාලට බැස යනවා කියලා වැළපෙනවා. விசுவாச கூட்டத்தில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் தேவனுக்கு பயந்து தங்களுடைய வாழ்க்கையை சரியாக செய்கிறவர்கள். ඒ ඇදහිල්ලේ කණ්ඩායම් දෙකක් ඉන්නවා. දෙන්නාසයට බය වෙලා හරි දේ හරියට කරන දේ. யோசேப்புக்கு அவன் விரும்பின ராகாலிடம் அந்த யோசேப்பை பெறுகிறான். ඒ යෝසෙප් රාගාල් එයා කැමති වෙන එයා තුලින් ඒ දරුවව ලැබෙනවා. அதனால அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். අකුළු සන්තෝෂයක් ඔහුට. யோசேப்பை இன்னும் கொடுப்பார். යෝසෙප් තවත් දෙයි මට. யோசேப்பை இன்னும் கொடுப்பார். තවත් දෙයි මට දෙයි. கேட்பதை கொடுப்பார். ඉල්ලන දේ දෙයි. அப்ப யோசேப்பு என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, යෝසෙප් කියව සුදු බයිබලයේ அவர் கனி தரும் திராட்சை செடி. ඒ පළ දරන මිදිවැලක්. அவருடைய கொடிக்கு பக்கத்துல கோடாரி போகாது. ඒ වැල ළඟට පොරව යන්නේ නැහැ. அவர் மனம் திரும்பினவர். සිත් තරුණු කෙනෙක්. அவர் கனி கொடுக்கிறவர். පළ දරනවා. அவருடைய கனியிலிருந்து பறித்து புசிக்கலாம். ඒ පළ වලින් අරගෙන අනුභව කරන්න පුළුවන්. அவருக்குள்ளே தேவன் தயவு அபிஷேகத்தை கொடுத்தவர். දෙනාසගේ දයාවේ ආලේපේ දී තිබෙනවා. கனி கொடுக்கிறவர், පළ දරනවා. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ආලේපලත් කෙනෙක්. ஆசீர்வதிக்கப்பட்டவர். ආශිර්වාද ලබා ගත්ත කෙනෙක්. எப்படிப்பட்ட கல்வாரியின் அன்பினால ரட்சிப்பு எங்களுக்கு வருகிறது. කොහොමද කල්වාරි ප්‍රේමයෙන් ගැලවීම අපට එනවා. இன்னொரு குழு இருக்கு තව කණ්ඩායමක් ඉන්නවා. சபைக்குள்ள, සභාව තුල பயமில்லாத குழு. බය නැති කණ්ඩායමක්. என்ன 2 குழு இருக்குது. කණ්ඩායම් ஐயோ දෙකක්. ஆராதனைக்கு போகணுமே, නමස්කාරයට යන්න ඕනේ. ஓய்வு நாளை வீணாக்க සබත් கூடாதே, දවසේ නිෂ්ඵල කරන්න கர்த்தருக்கு கொடுக்கணுமே, දෙනාසට දෙන්නට ඕනේ. சாட்சி சொல்லணுமே, සාක්ෂි කියන්න ඕනේ. ஐயோ அழிஞ்சு கொண்டு போறாங்களே විනාශ වෙලා යනවනේ. இன்று நினைக்கிற ஒரு குழு. ඒ මගේ හිතන කණ්ඩායමක් ඉන්නවා. இன்னொரு குழு இருக்குது. තව කණ්ඩායමක් ඉන්නවා. நான் ரட்சிக்கப்பட்டேன், මං ගැලෙම ලැබුවා. சரி எனக்கு குடும்பம் இருக்கு, මට පවුලක් ඉන්නවා. எனக்கு வேலை இருக்குது, මට රැකියාව තිබෙනවා. நான் ஏன் வரணும்? මං ඇයි එන්නට ඕනේ? இன்று வருகிற ஒரு குழு. එවැනි කණ්ඩායමක්. இந்த குழுவுல ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. මේ කණ්ඩායම තුලින් ආත්ම ආදායම් කරන්න බෑ. இப்ப நீங்க எந்த குழுவுல இருக்குன்னு இந்த காலை நேரம் நீங்க யோசிக்கும். ඔබ මේ කණ්ඩායම් දෙකේ කොයි කණ්ඩායමද ඔබ කල්පනා කරලා බලන්න. ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் தெரிந்து கொண்டேன். එනාසේ කිව්ව යේසුස් වහන්සේක මම තෝරගත්තා. உன்னுடைய ஒரு குறையும் இல்ல. ඔබගේ මගේ කිසි අඩුවක් නැහැ. இயேசு உன்னை ரட்சிக்கும் பொழுது உன்னுடைய குறைகள் எல்லாம்
மன்னித்து அவர் உனக்காக தெரிந்து கொண்டார். ඔබ ඒස්වාංශ ඔබ තෝරගන්න හැම අඩුවක්ම ඉවර කරලා ඔබ තෝරගත්තා. நீ தெரிந்து கொள்ளுத உனக்கு ஒரு சாமான் வாங்குறேன்ட்டு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவ? ඔබ සාමාන්‍යයෙන් බඩු භාණ්ඩයක් ඔබ තෝරගන්නකොට කොතරම් වෙලාවක් ගත කරනවද? உன்னை ஏமாற்ற விடுவியா? ඔබ රවටන්න ඔබ ඉඩ දෙනවා. அப்ப நீ அவ்வளவு கெட்டிக்காரன்டா. ඔබ තරම් දක්ෂ නම් தேவன் உண்ட அந்தரங்க வாழ்க்கையை அறிஞ்சிருக்கிறார். ඔබගේ රාසිගත දේ දෙනාසේ அது யாருக்கு? உண்ட அம்மாக்கு தெரியாது, අම්මා දන්නේ உண்ட නැහැ. அப்பாக்கு தெரியாது, තාත්තා දන්නේ නැහැ. உண்ட மனைவிக்கு தெரியாது, භාර්යාවට දන්නේ உண்ட கணவனுக்கு නැහැ. தெரியாது, පුරුෂයාට பாஸ்டருக்கு தெரியாது, පාස්ටර්ට දන්නේ නැහැ. ஊழியம் செய்வருக்கு தெரியாது. සේවය කරන්න ஆனா දන්නේ. பரிசுத்த ஆவிய ஒருவருக்கு தான் தெரியும். සුදාත්මන් වහන්සේට පමණයි දන්නේ. சொல்ல விளங்குதா? තේරෙනවද? அதனால இயேசுவிட்ட வந்து மனம் திரும்பாமல் போனது ஒரு வாலிபன் தான், துக்கத்தோடு. இயேசு. வேதத்திலேயே இயேசுவிட்ட வந்து துக்கத்தோடு போனதுண்டா ஒரே ஒரு வாலிபன். සුදු බයිබලයේ යේසුස් වහන්සේ වෙතට ඇවිල්ලා සිත්තරෙන්නේ නැතුව ගිය එකම තරුණෙක් நீ தேவனை நோக்கி முழங்கால் படிக்கிற වහන්සේට දන ගහන්න ඕනේ. பெரிய ராஜா சலமோன் ලොකු රජ කෙනෙක් සලමුන් அப்படியே முழங்கால் படிக்கிட்டான். සම්පූර්ණයෙන්ම දන ගැහුවා. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். දැනන්සේ යාඥාව ඇස්සුවා. ராஜா රජතුමා எல்லாருக்கும் முன்னுக்கு நிக்கிறான். හැමෝම ඉදිරියේ ඉන්නේ උන්. ஒன்று ராஜாக்கள் இட்டா வாசிக்க தேவையில்லை. எத்தனை வசனம்? 63 வசனம். වචන අට 63ක් ஜெபிச்சோன்னு அக்கினி வருது. යාඥා කරපු ගමන් ගින්න மேலே බැස්සා. இருந்து அக்கினி வருது. ඉහළ ඉඳලා ගින්න ආවා. கீழே இருக்கிற அக்கினியில நாங்கள் சமைக்கிறோம், சூடாக்குறோம். உங்களுக்கு தேவை. மேலே அக்கினியில மட்டும் நின்றுடாத, கீழ் அக்கினியும் வீட்டுக்கு சமைக்க தேவை. පොළවේ එන ගින්දරත් අවශ්‍ය අපගේ ආහාර පිස ගන්නට. தெரிய விளங்குது? அது மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது, මනුෂ්‍යයා தேவன තුළ உருவாக்கப்பட்டது. දෙනාසේ තුළ எனக்கு மேலான அக்கினி தான் வேணும், கீழான அக்கினி வேணாம் என்று சொன்னா ஆசீர்வாதத்தை இழந்துடுவேன். ඔබ ඉහළ ගින්න තමයි ඕනේ, පාල ගින්න ඕනේ නැතුව ආශිර්වාද අයිමි කරගන්නවා. சொல்ல கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. දෙනාසෙට කරන්න බැරි කිසි அதை දෙයක්. நீ நம்பணும். ඒක විශ්වාස කරන්න. சொல்ல விளங்குதா? நீ நம்பாம அற்புதம் ඔබ நடக்காது. විශ්වාස කරන්න නැතුව பாஸ்டர் நம்புறார், පාස විශ්වාස කරනවා. நீ வேதத்துல நம்பணும். ඔබ මේ වචනේ විශ්වාස කරන්න. என்ன எலியாக்கு காகத்தை கொண்டு போஷிச்சா விஞ்ஞானி சொல்லுவான் எப்படின்னு கேட்பான். එලියා කාක්ක තුලින් පෝෂණය කළොත් විද්‍යාඥයෝ ආයි කොහොමද ඒක කරන්නේ? என்ன, அதான் வேதத்தை வாசிச்சா தான் ஹோலி ஸ்பிரிட் உங்களை கைட் பண்ணுவார். ඔබ මේ වචනේ කියවන්න සුද්ධාත්මන වහන්සේ ඔබ මඟ පෙන්වයි. பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வந்து படிச்சாத்தானே பாடத்தை பரீட்சையில எழுதலாம். ඔබ ඉගෙන ගත්තොත් නෙමෙයි ඔබගේ විභාගයේදී ඔබට ලියන්න පුළුවන්. பெண்கள் குடும்பத்தை நடத்தும். ඒ පවුල නඩත්තු කරන්න ඕන ගෑනු අය. வீட்டை கட்டுறவங்க தான் பெண்கள். ඒ නිවසක් ගොඩනගන අය තමයි. ஆண்கள் கட்டுற என்று சொல்லல வேதம். ඒ පිරිමි අය ගොඩනගනවා කියලා නෑ සුදු බයිබලයේ. ஆனா அவர் தேவனுக்கு பயப்படுவோம்னு சொல்லுவோம். දැනන්සෙට බය වෙනවා කියලා. அவர் பயந்தா பிள்ளைகளை கூப்பிடுவார், வாங்க ஜெபம் பண்ணுவோம். එයා බය වුණොත් දරුවන් අඬගා යාඥා කරන්න කියලා. அவர் பயம் இல்லாம இருந்தா விட்டுரு. එයා බය නැතුනොත් හැමදේම අතාරිනවා. பிள்ளை பாக்குது. දරුව බලනවා. உங்க வீட்டுல ராமையா வெளிச்சம் முதல் வரணும். ඔබගේ ආලෝකයේ ගෙදර තමයි ඉන්නට ඕනේ. வீடு வெளிச்சம். ගෙදර ආලෝකය. அங்கதான் தேவனுக்கு ஒரு என்ன யெகோவா நிசி கொடி. යේගෝවා නිසි ඒ දජේ එන්නට ඕනේ. அந்த கொடியை நீ கொண்டு வர விட ஏன் பிசாசு விடுறான் இல்ல. ඒ දජේ ගේනට යක්ෂයා ඉඩ දෙන්නේ නැහැ. உங்க வீடு வெளிச்சமா இருந்தா கர்த்தர் பிளஸ் பண்ணு. ඔබගේ නිවස ආලෝක නම් ආශිර්වාද ஒரு කරා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. இவர் ஜென்டில்மேனான காட். இவர்கிட்ட போய் சொல்ற விளங்குதா? මෙයා ජෙන්ටල්මන් ගෝඩ් කෙනෙක්. பிதா நாட்டாத நாடு புடுங்கப்படும், நாட்டின நாடு மட்டும்தான் இயேசுட்ட வருமா. ඒ දෙවියන් වහන්සේ பிதா உன்னை இயேசுட்ட வர வச்சிருக்கிற පියාණන් கடவுள். වහන්සේ යේසුස් වහන්සේ වෙතට එන්න அல்லாட்டி තවසලා புடுங்கிடுவார். නැත්තම් ගලවලා දායි ඔබ. சொல்ல வேணுங்களா? ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்களே. දහස් ගණන් ඉන්නවා පිට. இயேசுவே சொன்னாரு, යේසුස් වහන්සේම කිව්වා. நாகமான்ட்ட மட்டும்தான் அனுப்பப்பட்டான். ඒ නාගමාන් වෙතටයි පමණයි යව්වේ. அவனை மட்டும்தான் தேவன் சுகப்படுத்தினார். එයාව පමණයි සුව කළේ. சாரிபாத் ஊர் விதவையிட்ட மட்டும்தான் அனுப்பப்பட்டான். ඒ செலக்ஷன். ඒ සාරිබාත් වැන්දපුව වෙතට විතරයි ගියේ. ඒක තමයි සෙලෙක්ෂන් එක. அவ்வளவுதான். குறிக்கப்பட்ட ஆட்களுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். ඒ අනුමත කරපු අයට පමණයි ආශිර්වාදේ. உங்களை குறிச்ச ඔබ අනුමත කළා. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருக்கக்கூடாது. ඔබ මේ ගැලවීම ගැන කිසි කනගාටුවක් නැතුව ඉන්න නරකයි. நீங்க பரிசுத்தமா வாழணும். பாருங்க என்ன சொல்ற, வாசிங்க. குயிக்கா போறோம். எபிரேயர் 1 அதிகாரம் එබ්‍රේව පළවෙනි පරිච්ඡේදය 2 அதிகாரம் 4 வசனம். அடையாளங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அற்புதம். இங்க பாருங்க, இங்க என்னைய பாருங்க, ආ බලන්න. எழுதி கொள்ளுங்க. அடையாளம் சொல்லுங்க. அடையாளங்களினாலும் சொல்லுங்க. ලකුණු තුලින් சொல்லுங்க. அற்புதங்களினாலும். ආස්කම් තුලින් எனக்கு இயேசு அற்புதம் செய்தார். යේසුස් වහන්සේ ආස්කම් 20 කළා. வயசுல என்ன சுகப்படுத்தினார். 20 වයසේදී මාව සුව කළා. அப்புறம் 65வது வயசுல மரணத்திலிருந்து காப்பாத்தினார். 65 මරණ බයෙන් මාව විනාශ ஒருக்கா කළා. தான் இயேசு என்ன தொட்டார். එක වතාවේ සෝනා අත ගැස්සුවේ. சாட்சியா இருக்கிறேன். සාක්ෂිමත්ව සිටිනවා.
உங்களை ஒவ்வொரு முறையும் நாங்க கையை வச்சு ஜெபிக்கிறோம் பிள்ளைகள். අපි හැම වතාවකට අත තියලා යාඥා කරනවා. நல்ல பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கு. ආලේපේ පිරලා ඉන්නවා. கொஞ்சம் நேரம் எடுங்க தேவனுடைய வீட்டுல. වෙලාව ගන්න දේව වචනේ තුල. உங்களை கொண்டு பயன்படுத்துவேன். ගෝරගෙන පාවිච්චි வாசிங்க. කළයි. பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பலவிதமான பலத்த செய்யினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் என்னது பரிசுத்தாவியின் ශුද්ධාත්මන් වහන්සේගේ. என்னத்தை பகிர்ந்து கொடுக்கிறாராம்? මොනවද බෙදා දෙන්නේ? என்னத்தை கொடுக்கிறார்? பரிசுத்தாவி. ශුද්ධාත්මන් වහන්සේ. பரிசுத்தாவி கேட்டிருக்கிறியா? ශුද්ධාත්මන් වහන්සේ ඉල්ලලා තිබෙනවා. ஆவியானவர் என்ன வரங்களினால் நிரப்புங்க. ආත්මන් වහන්සේ වරන් වලින් මාව පුරවන්න. கேட்டிருக்கிறீங்களா? ඔබ ඉල්ලලා තිබෙනවද? கனியினால் என்னை நிரப்புங்க. මගේ පළ වලින් පුරවන්න. கேட்டிருக்கிறீங்களா? ඔබ ඉල්ලලා තිබෙනවද? என்னை அபிஷேகம் பரிசுத்தாவின் வரங்களால் என்னை நிரப்பும். ශුද්ධාත්මන් වහන්සේගේ வாசிங்க. වරන් තුලින් පුරවන්න. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற ஆ. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை என்னது குறித்து இவ்வளவு? මෙතරම් இங்க பாருங்க, உனக்கு விளங்க இல்ல, இங்க பாருங்க. பட் தேரின் இவ்வளவு பெரிதான මෙතරම් ලොකු என்ன இவ்வளவு பெரிதான? அது என்ன இவ்வளவு பெரிதான? මෙතරම් ලොකු මොනවද ඒක? என்ன இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு? මෙතරම් ලොකු ගැලවීමක්. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? මාගේ දෙවිඳුනි கல்வாரிக்கு நீ வரணும். ඔබ කල්වාරියට එන්නට ඕනේ. கல்வாரியை சிந்திக்கணும். කල්වාරිය ඔබ හිතන්නට ඕනේ. இயேசு உனக்காக பாவத்துக்காக மரித்தார் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்து மற்றவருக்கு சொல்லணும். ඔබ යේසුස් වහන්සේ ඔබ උදෙසාගේ පාප උදෙසා මරුණා කියලා ඔබ හිතලා තව කෙනෙකුට කියන්න நீ ඕනේ. கல்வாரியை நினைச்சா பாவம் செய்ய மாட்ட. ඔබ කල්වාරිය හිතුවොත් පාපේ කරන්නේ නැහැ. அவருடைய ரத்தம் சிந்தல பார்த்தா நீ தேவனுக்கு பணிந்திடுவ. ඔබ එයාගේ ලේසින්දිම දැක්කොත් ඔබ දෙනාසට නමස්කාර நீ කරනවා. நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போகணும். இந்த ரட்சிப்பை முதல் கொடுத்த. ඔබ නරකාදීට නොයන පිණිස ස්වර්ගයට යන්නට ඔබට ගැලවීම දුන්නා. இது மீட்பு මේක මිදීම. கிறிஸ்துவின் மூலமா. ක්‍රිස්තුවන්සේ තුලින් எப்படி மீட்பு வந்துச்சு? කොහොමද මිදීම ලැබුණේ? பரிசுத்த வெளியேறப்பட்ட ரத்தம் ශුද්ධ වූ ඒ අමිල වූ ලේය තුලින් என்ன, இந்த வாழ்க்கையை மாற்றி இருக்கு. ඔබගේ ජීවිතය වෙනස් කරගන්න. இவ்வளவு செய்த ரட்சிப்பை கொடுக்கிறாராம். මෙතරම් කරපු ගැලවීමක් ඔබට දෙන්නේ. பெரிதான ரட்சிப்பு. ඉතා මා විශාල ගැලවීමක්. நாம் கவலையற்றிருப்போம் ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அதை குறித்து கவலையே இல்லை. කොහොමද ඔබට ඒ කනගාටුවක් නැහැ දඬුවම ගැන? ஐயோ என்ன தேவன் ரட்சித்தாரே, ගැලෙව්වා නේද? எனக்கு ஒரு சபையை கொடுத்தாரு, සභාවක් දුන්නා. எனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்தாரு, මට එකමුතුවක් දුන්නා. எனக்கு ஒரு ஊழியத்தை தந்தாரு, සේවාවක් දුන්නා. என் வியாபாரத்தை உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை கொஞ்சம் கொடுக்க கத்தர் கொடுத்தாரு. ව්‍යාපාරයේ උසස් කළා මට ශක්තිය දුන්නා. ஐயோ மற்றவர்கள் அழிஞ்சு கொண்டு போறாங்களே, අනිත් අය විනාශ වෙනවා. நான் இந்த சாட்சியை சொல்லணுமே. සාක්ෂිමත්ව කියන්න அதான் தேவனுடைய வல்லமை வரணும். එයාසගේ බලය එන්නට ඕනේ. ரட்சிப்பை குறித்து கவலை இல்லை. ඒ ගැලවීම ගැන කිසි කනගාටුවක් නැහැ. நான் எப்படியும் வாழ்ந்துட்டு මම කොහොමත් ජීවත් වෙනවා. என்னை யாரும் தடுக்க முடியாது. කවුරුත් මාට බාධා කරන්න බෑ. கத்தர் அவ்வளவு பெரிய அற்புதம். ඒ තරම් ආස්කම් வலதுக்கு அமைச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්නේ. சொல்ல விளங்குதா? කියනවා அப்ப ரட்சிப்பு இழக்க கூடாது. ගැලවීම අයිමි කරගන්න அப்ப එපා. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. யோசேப் පළදරන මිදිවලා. அப்ப கனிதரும் திராட்சை செடி என்றா இயேசு சொல்றார், அவர்களை நான் உலகத்துக்குள்ளே அனுப்புவேன். I will send them. நான் சபைக்குள்ள வச்சிருக்க மாட்டேன். සභාවේ තියන් ඉන්න යේසුස් වහන්සේ කියන මම ලෝකයට එයාව යවනවා. என்னுடைய வார்த்தையை கூற வெளியே அனுப்புவேன். මගේ වචනේ ප්‍රකාශ කරන්නට මම පිටට යවනවා. சாட்சியா வாழுங்க. சாட்சி சிரிச்சு வாழுங்க. சொல்றேன். மகினா இயேசுவை அறிவீங்க. යේසුස් වහන්සේව දන්නන්න. உங்க உறவினர் வீட்டுக்கு போ. ඔබගේ නෑදෑයන් වෙතට යන්න. அவரை துரத்த ஜெபம் பண்ணு. එලවන්න යාඥා කරන්න. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. උන්සේගේ නාමයේ මහිමයට පත් ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. வாசிங்க. කියවන්න. யோவான் யோவான் 16 வசனம் வாசிங்க. 16 පද. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யாராவது இயேசுட்ட வந்து மண்டியிட்டு, இயேசுவே என்னை ரட்சியும், நான் பாவி என்று யாரும் அழுதாள் இருக்காங்க. කවුරු තණ්ඩලා ඉන්නවා යේසුනි මාව இங்க வெளியே බලවන්න பாருங்க. කියලා. இயேசுவே நான் உமது பிள்ளை. මම ඔබගේ දරුවෙක්. என்ன அவர் தெரிந்து கொண்டார். එතුමා තෝරගත්තා. வாசிங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். போதும். உங்களை ஏற்படுத்தினேன். என்ன பெரிய சப்ஜெக்ட், ஏற்படுத்தினார். ඇති කළා ස්වාමීන් වහන්සේ ඔබ. ஏற்படுத்திட்டார். එතුමාවම ඇති කළා ඔබ. என்ன பிதாவிட்ட கேட்கணும், பிதாவே இந்த ஏழை
ஏழைய தொடும், இந்த கண்ணீரை දුප්පතා தொடும். අතගස්සන්න அந்த අඳුල வைராக்கியம் පිසිත. அக்கினி வரணும். ඒ ජූලිත භාවය එන්නට ඕනි. இப்ப தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். එනාසය ඇති කළ තිබෙනවා. உங்கள்கிட்ட வரும்பொழுது அதுக்கேற்ற செக்டருக்கேற்ற வியாதிகள் குணமாகும், ரோக சாபங்கள் சுவ, நீங்கும், சாப்பிவ, பாவங்கள் மன்னிக்கப்படும், පාපේ කමා කරයි. அற்புதத்தை செய்வார். ආස්කම් කරයි. ஒரு ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. உங்களை ஏற்படுத்தினதே உங்களுக்கு தெரியலையே. ඔබ ඇති කරපු දේ තැබපු දේ ඔබ දන්නේ නැහැ. என்ன? உங்களை அதற்காக தேவன் வச்சிருக்கிறார். ඔබ ඒ උදේසා ස්වාමීන් වහන්සේ තබා තිබෙනවා. ஏன்னா யோசேப்பு கனி தரும் செடி, යෝසෙප් පළදරන මිදිවැල. அது வெட்டப்படுவதல்ல, ඒක කපන්නේ නැහැ. அது கெட்ட மரம் அல்ல, ඒක නරක් වෙච්ච அது ගහ. நல்ல மரம், ඒක හොඳ ගහක්. அது நல்ல இருதயம், හොඳ හදවතක්. அதோட பொக்கிஷம் தேவனை நோக்கி இருக்கிறது. ඒ වස්තුව දෙවියන් වහන්සේ දිහා බලනවා. அது வெட்டப்படுற மரம் அல்ல. ඒ කපන්නට நீ කාගක් නෙවෙයි. ரட்சிக்கப்பட்டது வெட்டப்பட அல்ல. ඔබ ගැලීම ලැබුවේ ඔබ කපන්න නොවේ. நீ கனி தரும் ஒரு திராட்சை செடி. ඔබ පළදරන මිදිවැලක්. சொல்லப்படுங்க, எல்லா மரங்களும் கனி கொடுப்பதல்ல. හැම ගහක්ම පළදරන්නේ மறுபடி சொல்றேன், නැවත ඔබට කියන්නේ. இயேசு உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர். යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතය ආස්කම් ஆனா කරනවා. உனக்கு ஒரு இருக்கு, யார் தாழ்மைப்பட்டு போவீங்களோ කවුද යටහත් වෙලා යන්නේ? தேவன் பட்டாசுன்னு தூக்கிடுவார். දෙනාසේ විගසින්ම බෝ උස්සනවා. வாசிங்க நீதிமொழிகள் 22 හිතෝපදේශයේ 22 2, 3, 4 கவனமா දෙක, வாசி තුන, அண்டர்லைன் හතර. பண்ணுங்க. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். யார் கர்த்தர்? කවුද ස්වාමීන් වහන්සේ? கர்த்தர் உண்டாக்கினார். ස්වාමීන් වහන්සේ තමයි ඇති කරේ. அப்ப நீ ரிக்வெஸ்ட் பண்ணலாம், ඔබ ඉල්ලීමක් කරන්න පුළුවන්. என்ன உயர்த்தும். මා උසස් කරන්න. நீ தான் கேட்க மாட்டியே. ඔබ ඉල්ලන්නේ නැහැ නේද? ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. දෙන්නම මුණ ගැහෙනවා. உருவாக்கினவர் கர்த்தர். මැව්වේ දෙවියන් වහන්සේ. அப்ப நீ கேட்கலாம், ஆண்டவரே වෙනි ඔබ අඬ ඉල්ලන්න පුළුවන්. என்னை ஐஸ்வர்யனாக தேவனுக்குள்ளாக பரிசுத்த நிரப்பி வையும். මාව පෝසතෙක් ලෙස දෙවියන් වහන්සේ තුල සුද්ධභාවයෙන් ඇති කරන්න. என்ன தேவன்ட்ட கேளு. දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන්න. என்ன தேவன்ட்ட கேளு, ஆண்டவரே දෙවියනි நான் உமது பிள்ளை, ඔබගේ දරුවෙක්. என்ன நீர் ஐஸ்வர்யத்தினால் உயர்த்தும். මාව පෝසතෙක් කරන්න. அதுக்கெல்லாம் ஞான பிசாசு விடவே மாட்டான். ඒ යක්ෂයා ඉඩ දෙන්නේ නැහැ. என்ன வாசிங்க அடுத்த வசனம். விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நெடுக போய் කිලින්. பேதையா இருக்காதீங்க. ஆமே சொல்லுங்க. ඔබ අනුනුවණ වෙන්න එපා. கடவுள மேல வைராக்கியம். දෙවියන් වහන්සේ කෙරෙහි ජූලිතභාවය. இயேசு அறிஞ்ச பிறகு வறுமை வரக்கூடாது. යේසුස් වහන්සේ දැනගත්තා. வறுமை நாவிய துரத்தும். ඒ දිලුඳුකමේ ආත්මය එලවන්න ඕනේ. சொல்லி வாசியம்மா அடுத்த வசனம் வாசி. டைம் போகுது, பறக்குது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். திருப்பி வாசியம்மா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் பலன். இங்க பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு යටහත්කමයි ස්වාමීන් பயப்படுகிற වහන්සේ ඇති තැන. பயத்துக்கும் வருகிற பலன். ඒ ප්‍රතිඵලය. ரிசார்ட் ஆங்கிலத்தில் நல்லா சொல்லப்படுது. நீ கர்த்தர்ட்ட கர்த்தர் உன்னை பார்க்கணும். එනාංශ ඔබ බලන්න ඕනේ. கர்த்தர்ட்ட நீ போகணும். එනාංශ විතට ඔබ යන්නට ඕනේ. தேவன் தான் பார்க்கிறவன். එනාංශය තමයි බලන්නේ. கடவுளுக்காக வேலை செய்யற காலம் கடைசி காலம். දෙවියන් වහන්සේ ஒரு ஆமே சொல்லுங்க. කාලේ අන්තිම வாசிங்க அந்த කාලේ. வார்த்தை என்ன வாசிய மாட்டு குயிக்கி. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் இங்க வேற சொல்லுங்க. பலன் வருது சொல்லுங்க. ප්‍රතිඵලය. என்ன வருது? ஐஸ்வர்யம். සම්පත්. ரெண்டாவது என்ன? மகிமை, குளோரி. ගෞරවය. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். සම්පත් මහිමය. ஜீவனோடு இருக்கிற ඒ දීර්ඝායුෂය. உற்சாகம். ඒ උනන්දුභාවය. ஜீவன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜீவன் ජීවනය. சொல்லுங்க. ஜீவன் சொல்லுங்க. உயிர். පණ. நான் ஜீவனோடு இருக்கிறேன். ඒ ජීවමානව සිටින. உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. උනන්දුකමේ ආත්මය දෙන්න ස්වාමිනින්. என்ன இந்த பாதகருக்கு போய் சொல்ல வேண்டுமே ஆனால் என்னை உற்சாகப்படுத்தும். මා උනන්දු කරන්න තව කෙනෙකුට කියන්න සුභාරංචි. சபையில உற்சாகமாயிரு. සභාවේ උනන්දු வலதுகரைஞ்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. එල්ලුවා කියන්න. சொல்லுங்க உற்சாகமாயிரு போ. උනන්දුවෙන් ඉනු. அப்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் யோசேப்பு ரட்சிப்பு. යෝසේප් ගැලවීම කියලා බඩ ගන්නවා. அடுத்த குரூப் எப்படின்னு சொல்றேன். ඊළඟ ගෲප් එක අපි කියමු. இந்த குரூப் பயங்கரமான குரூப். சர்ச்சில் මේක இருக்கிற භයානක ගෲප් එකක් චර්ච් එකේ. சத்தியத்தை விரும்பாது. සත්‍යතාවට කැමැත්තක් නැහැ. என்ன வாசிங்க இந்த கிரௌட் எப்படின்னு பாருங்க. මේ කට්ටිය බලන්න කොහොමද කියලා. அது போய் வாசிங்க. அவன் தேடிக்கொண்டு வாரான், வழி திரிஞ்சு 37ஆம் அதிகாரம் ஆதிகாமம் 18 38 17 19. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே
அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி என்ன செய்தாங்க? கொலை செய்யும்படி. මරණ පිණිස. நீதிமான் ஒரு ஆள் மட்டும்தான். ධර්මිෂ්ඨයා එක්කෙනයි. இந்த சதி ஆலோசனை பண்ணும் பொழுது 10 பேர் 5 பேர் இருப்பினம். විරුද්ධව මන්ත්‍රණය කරන අය 5-10 වෙන්න පුළුවන්. அப்பதானே அந்த ஆலோசனை வரும். ඒ උපදෙසක් එන්නේ வாசிங்க එතකොට. அடுத்தது. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சொப்பனக்காரன் வர்ஷிப் லீடர் வர்றார், Worship leader பிரீச் එනවා. பண்றவர் வர்றார், දේශනා කරන එනවා. ஹீலிங் செய்றவர் வர்றார், ලීඩින් කරන එක්කෙනා එනවා. தீக்கசி வர்றார் என்ற Divas பாவத்தை වල. சொன்னார். මගේ පාපය කිව්වා. நாம் அவனை கொன்று நான் அவனை என்ன செய்து கொஞ்சம் உயிரோடு விட்டாலும் பரவாயில்ல, கொண்டு මරන්න හිතුවා. இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று ஆனா அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வெளிப்படுத்தல் இருக்குது. හොඳ එළිදරව්වක් තිබෙනවා. தகப்பனுக்கு அனுப்பும் பொழுது තාත්තා යවනකොට ஆட்டுக்குட்டியிட ரத்தத்தை அடி வேற ஒன்றே அடிக்கல. වෙන කිසි ලේවල නෙමෙයි බැටළුවාගේ பாருங்க தேவனுடைய திட்டம் இப்படி எவ்வளவு வேற மிருகத்தை அடிச்சிருக்கலாம். වෙන මුර්ගයන් ගන්න පුළුවන්. ஆட்டுக்குட்டியிட ரத்தத்தை அடிச்சு அந்த சரீர அந்த அவனோட வஸ்திரத்தை தோய்த்து அனுப்பினார்களாம். ඒ වස්ත්‍රයේ ඒ ලේ ටික ඔබලා යවලා තිනවා. அது என்ன? මොනවද? தேவன் மறுபடி நம்மை உயிர்ப்பிப்பார். එනාන්සේ නැවත අපි උත්තාන කරනවා. இரத்தத்தினால் கழுவப்பட்ட வஸ்திரம் என்றாலும் தேவன் உன்னை பாதுகாப்பார். ඒ ලේ වල වස්ත්‍ර තිබතුව ආරක්ෂා කරයි. அதான் மெசேஜ். ඒක තමයි මැසේජ් එක. தகப்பன் அழுகிறார், පියා අඬනවා. நான் இடம் கொடுக்க மாட்டேன், මං ඉඩ දෙන්නේ නැහැ. எனக்கு ஆறுதலுக்கு இடம் கொடுக்க முடியாது. මං සැනසීමට ඉඩ දෙන්නේ නැහැ. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் வேதனைகள் வியாழகம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ඔබගේ කරදර දුක් වේදනා அவர் அறியாம உங்க வாழ்க்கையில் நடப்பதல்ல. එතුමා දන්නේ නැතුව කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. வாசிங்கள் மல்கியா මල්ගියා 3ஆம் அதிகாரம் 3 වෙනි පරිච්ඡේදය. பத்தாவது வசனம் 3:10. கவனமா கேளுங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் இங்க பாருங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். எங்க கொண்டு வாங்க? කොයිද ගේන්නේ? எங்க கொண்டு வாங்க? உங்களோட வீட்டுல கிச்சன் இருக்கா? ඔබගේ ගෙදර කුස්සියක් තියෙනවා. இருக்குதானே அந்த சமையல் அறை? ඒ උයන තැන சாமான்களை நிறைச்சு கத்த தருவார் தானே. ඒ බඩු භාණ්ඩ පුරවලා දෙනව නේද? ஆண்டவர் நிறைக்கிற தேவன். එයාන්සේ පුරවන දෙවිඳුන්. உங்களுக்கு நிறைக்க தேவன் கிருபை செய்வார். පුරවන්න සානසේ කරුණා. வாசிங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்பொழுது நான் என்னத்தை துறப்பேன்? එවිට මම මොනවද විවෘත කරන්නේ? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்க திறக்கப்படுது? එයාන්සේට කොයිද විවෘත වෙන්නේ? வானத்தின் ආකාශේ. பலகணியை திறந்து ස්වර්ගයේ කවුළු විවෘත. இடம் கொள்ளாமற் போகும் மட்டும். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். இங்க பாருங்க, என்ன மட்டும்? சத்தமா சொல்லுங்க. ඉඩ මදි වෙන විට. இன்னும் சத்தமா சொல்லுங்க. போகும் மட்டும். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செக் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். சோதிச்சு பாரு. ඔබ පරීක්ෂා කරලා බලන්න. சும்மா சோதிச்சு பாரு. ඔබ පරීක්ෂා කරලා බලන්න. நீ கொடுக்கிறதானே ඔබ දෙනව නේද? கர்த்தர் அதுக்கேத்த blessing එයාන්සේට අවශ්‍ය ආශිර්වාදය දෙනවා. அடுத்த வசனம் வாசிங்க. ඊළඟ වචනේ. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வராமல் தடுக்கிற பூமியின் கனியை பட்சித்து போடுகிற உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்கள் நிமித்தம் என்ன செய்வாராம்? ඔබ නිසා. என்ன செய்வார்? கண்டிப்பாரு. இந்த பிள்ளைய தொடாத. මගේ දරුවා අතගස්සන්න இந்த එපා. பிள்ளை எனக்காக தசம பாகத்தை போட்டுருக்கு. මා උදේසා 10න් කොටස දී තිබෙනවා. நான் உன்னை வார்ன் பண்றேன். ඔබට අන කරන වෝන් நீ කරනවා. பிள்ளையோட வீட்டை தொடுறது இல்ல. දරුවාගේ නිවස අතගන්න. பிள்ளையோட வேலையை தொடுறது இல்ல. රැකියාව අතගස්සන්න. வியாபாரத்தை தொடுறது இல்ல. ව්‍යාපාර අතගස්සන්න. வலது கமிச்ச ஒரு பெரிய லே சொல்லுங்க. හalleluya කියන්නේ. என்ன தொடக்கூடாது. අතගස්සන්න නරකයි. ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருக்குரியது. ඊරිදා දවසේ දෙවියන් வாசிங்க. වහන්සේලා அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றார்? කවුද කියන්නේ? யார் சொல்றார்? யார் சொல்றார்? யார் சொல்றார்? பிசாசு சொல்லுதா? යක්ෂයාද කියන්නේ? கேர்ஃபுல். திருப்பி இல்ல சத்தம் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. எல்லாரோட சத்தமும் பாருங்க. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தர் எப்படி சொல்றான்னு பாருங்க. කොහොමද කියන්නේ කියලා බලන්න. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. வாசிங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து கை வச்சு வாசிங்க. வாசிங்க. இந்த பூமியின் கனியை பட்சித்து போடுற உங்கள் நிமித்தம். அப்ப உங்களோட பேரை சொல்லணும். ඔබගේ නම කියන්න ඕනේ.
உங்களோட பேர் ඔබගේ නම கண்டிப்பேன். யார் சொல்றார்? කවුද කියන්නේ? பாச சாரங்கபாணி சொல்றாரா, சேனையும் கர்த்தர் சொல்றாரா? දෙවනාසේද කියන්නේ නැත්නම් සාරංග. சேனையும் கர்த்தராக யாருக்கு வெளிப்பட்டார்? සේනාව දෙවනාසේ කාවද කාට එළිදරව් වුණේ? யாருக்கு? ரெண்டு பேருக்கு அப்படி வெளிப்பட்டார். யார்? දෙන්නෙකුට එළිදරව් වුණා. சேனையும் கர்த்தர். සේනාවේ දෙවිඳුන්. இசையாக்கு வெளிப்பட்டார் එසේකියල්ට. தேவன். ஜோசுவாவுக்கு ஸ்தானாதிபதியா வெளிப்பட்டார். යෝෂුවාට ස්ථානාධිපති ලෙස. நமக்கு இயேசுவாக வெளிப்பட்டார். අපිට යේසුස් වහන්සේ ලෙස. இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் தெரியுமா? කොතරම් බලවන්ත දෙවි කෙනෙක්ද? என்ன? ஜீசஸ் இயேசு உள்ளத்துல சொல்லணும், பயம் வரும். බයක් එන්න ඕනේ. பவுல் சொல்றாரு, மருத்துவர் எழுப்பப்பட்ட கிறிஸ்து මරණින් උත්ථාන ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு යේසුස් වහන්සේ. கிறிஸ்து. ක්‍රිස්තුස් වහන්සේ. வேதம் சொல்லுது, ඒ වචනේ කියනවා. மறுபடியும் யோசேப்பை யாக்கோபு சந்தித்தார். නැවතත් යෝසෙප් பிள்ளையான தீர்மானம் எடுக்காத. වැරදි තීරණ ගන්න එපා. உனக்கு நடந்தது நன்மை என்று நினை. ඔබට සිදුවන දේ යාපත කියලා பிள்ளையான හිතන්න. தீர்மானம் எடுத்துறாரு. වැරදි තීරණ ගන්න එපා. வேதம் என்ன சொல்லுது? සුද බයිබලෙ මොනවද කියන්නේ? வாட்சி முடிப்போம். சரி, 10 மணி கரெக்ட். அதிகாமம் උප්පත්ති පොත. யோசேப்பு அதிகாரம் உள்ள, அப்படித்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்துவார். வாசிங்க. வாசிங்க. என்ன சொல்லி யோசேப்பு அனுப்புறார்? ජෝසෙප් மனம் திரும்பணும் விசுவாசி. සිත්තරෙන් ඕන ඇදෙලු. 45 அதிகாரம் 45 වෙනි ගීතාවලිය. උප්පත්ති පොතේ 45. வாசிங்க. 23, 24, 25 முடிப்போம். 26. 23 வாசியம்மா. அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். பெரிய கொடிய பஞ்சம். ඉතා සාගතෝ என்ன அப்படிதான் வேணும் சொல்ல, பஞ்சம், தின்பண்டங்கள். සියලු බඩු භාණ්ඩ. வாசிங்க. மேலும் நீங்கள் போகும் வழியிலே ஆ. சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்ன என்று பண்ணாதீங்க? வாசிங்க. சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். பாருங்க, இவ்வளவு வயசு வந்தும் பிள்ளையில பெத்தும் දරුවෝ ඇදිලා மாறையில ரட்சிப்பு, ගැලවීම. ரட்சிக்கப்பட்டன்னு தான் பேர், ඒ නමට තමයි ගැලවීම. ஆனா மாறை இல்ல. වෙනස් වුණේ නැහැ. சொல்ல விளங்குதா? சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி சொல்ற. පොඩි දරුවන්ට කියනවා වගේ இப்ப அவருக்கு 30 வயசு ஆச்சு. யோசிப்பு, அவருக்கு 2 பிள்ளைகள். දරුවෝ දෙන්නයි. இப்ப இவங்களுக்கு 40, 50 வயசு. මේකට 40යි 50යි වයස මේගොල්ලොන්ට. அவனுக்கு முதல் நினைவு இருக்குது, இது இவங்க மாறாத கூட்டம், මේගොල්ලෝ වෙනස් වෙන්නේ නැති කණ්ඩායම. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்ற கூட்டம். ඉරිදට අයින විතරක් அதனால කණ්ඩායම. சொல்லி அனுப்புற, சண்டை பிடிக்காம போ. රණ්ඩු වෙන්නේ නැතුව යන්න. சரி, சர்ச்சுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கிட்டே வாரு. චර්ච් එකට එනවා රණ්ඩු වෙන්නටම කියලා. சிலருக்கு சண்டை பிடிக்க தெரியாது. கத்துனோம் நீங்க. பிள்ளை சொல்லு, அம்மாக்கு அட்டாக் வந்துட்டு. 2 கூட்டம் இருக்கிறீங்க. அடுத்தது வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உண்ட வாழ்க்கையில தேவன் உயிருள்ள தேவன். ඔබගේ ජීවිතයේ දේවනාසේ ජීවමාන දේවනාසේ. சில எங்களுக்கு மரணம் வரும், சிலதை துக்கி தழுவோம். අපිට මරණයක් ආවම අප දුක අඬනවා. பரிசுத்தவான்களோடு போய் அடக்கம் பண்ணுவோம். සුද්ධාත්මයන් වහන්සේත් එක්ක බොහොම දාන. ஆனா அடக்கமுனுக்கும் கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கார். සේවය තබලා තිබෙනවා. யோசேப்பு பாருங்க, ரட்சிப்பின் வாசல், ගැලවීමේ දොරටුව. கிறிஸ்து உனக்கு இரத்தத்தை சிந்தி විශ්වාසයේ ரட்சிப்பு. ලේ සිඳිලා அது ஒருபோதும் மரித்து போவதில்லை. කවදාවත් මරන්නේ ரகசிய திட்டம் பண்ணுகிற பிசாசுக்கு கர்த்தர் நெற்றி அடி கொடுப்பார். රාසිගත நீ எழும்போணும். ஒரு ஆமி சொல்லுங்க. නැකිටින්න நீ ඔබ. சோர்ந்து போக கூடாது, ඔබ எழும்போணும். නරකයි நீ නැකිටින්න. தனியே நிக்கணும் ඔබ ඉන්නට ඕනේ. தேவனுடைய சமூகத்துல. වෙනස්ගේ අභිමුඛේ. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேள். මගේ ආඥාව අසන්න. ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், යාඥාව අසන ස්වාමීන් වහන්සේ. ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர். පිළිගන්නවා. கேட்பாராம். අඬගස්සන. நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார்ன்ற தைரியம் வரும். ඒ යාඥාවට පිළිතුරු දෙනවා කියමු අපිට ධෛර්යමත්කමක් එනවා. உடனே எழும்பிடுவோம். අපි නැකිටිනවා.
அப்படி தைரியம் இல்லாட்டி ඒ ධෛර්ය කමක් නැත්නම් களவா செய்யற வேலைக்கு திருண்டு முழிக்கும் අපි புறாம හොරෙන් කරන දේවල් අපි බය වෙනවා. ඒ දේවල් அறிக்கை කරන්න. செய்யும் ප්‍රකාශ කරන්න. ரத்தத்தினால மூடும் லேவலின் வாசிங்க வசந்த். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. என்ன செய்யவில்லை பாருங்க, அவருக்கு என்ன அவர் நம்பவில்லை. විශ්වාස ஹார்ட் කළේ அட்டாக் வந்துட்டு heart attack. நம்பவில்லை. විශ්වාස කළේ නැහැ. நம்புவோம். විශ්වාස කරමු. அடுத்தது அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. පණ ගෑනුණා. blessing ராமி சொல்லுங்க. ආශිර්වාදය. எதை காண்றார்? මොනවද දකින්නේ? பிள்ளை அனுப்பின வண்டியை பார்க்கறார். ඒ දරුවා යාපු වාහන දිහා බැලුවා. ஓ இந்த பிள்ளை உயிரோடு இருக்குது. මගේ දරුවා ජීවත්ව ඉන්නවා. உயிரோடு இருக்குது. ජීවත්ව ඉන්නවා. நான் இந்த மகனை காண்பேன். මම දකින්නවා මගේ පුතාව. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற. තනස කියපු දේ ඉටු කරා. யாக்கோபு යාකෝබ් நீ எகிப்துக்கு போ. ඔබ මිසරයට යන්න. உன்னுடைய மகண்ட கண்ணை நீ மூடுவ. ඔබගේ පුතාගේ දෙනෙත් වසනවා. தகப்பனுக்கு பக்கம் இருந்து பாடி கண்ணை மூடு. ඒ පියාගේ ළඟට ගිහලා අන්තිම මොහොතේදී ඇස් වහලා ගායනා பாடி කරනවා. துதிச்சு හැමෝම ප්‍රශංසා කරලා அவங்க நினைச்சாங்க தங்கள்ல யாக்கோபு சாஞ்சு கொள்வார். එයා හිතුවා ඒගොල්ලෝගේ පැත්තට යාකෝබ් ඒත්තු வேதம் කියලා. சொல்லுது அவர் யாரோடும் சாய කාත් එක්කත් එයා ඒත්තුනේ නැහැ. கற்றின் கோல்ல சாஞ்சிட்டார். ඒ හැඳේ අයිනට ඒත්තුණා. தேவன் மேலே சாய்ந்தார். දෙවියන් වහන්සේ කෙරෙහිම யார் ඒත්තු மேலும் වුණා. சாயாத யாக்கோபு කාක්කෙරේ ඒත්තු எப்பொழுதும் වෙන්නේ தேவன் மேலே දෙවියන් சாயப்படாது. වහන්සේ කෙරේ ඒත්තු වෙන්න. யாரும் உனக்கு உதவி செய்ய කවුද நல்ல අපිට நன்மை උදව්? இருப்பான ළඟ கர்த்தர் ඉන්නවා. உதவி செய்யும். දෙවියන් උදව් உங்களுக்கு කරා. அற்புதம் செய்கிறவர், රාජ්කම් කරයි. உங்களை வழி நடத்துறவர், ඔබ මඟ පෙන්නනවා. உங்களோட ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க. ගැලවීම ආරක්ෂා කරගන්න. அது மிகவும் விலை உயர்ந்தது. ඊට වටිනාකම. எழுந்து நிற்போம். නැගිට සිටිමු.